இங்கதா. எப்படி இருக்கு? பரவாயில்ல. ஏய், என்ன பரவாயில்லையா? மூஞ்சி இப்படி வச்சுட்டு சொல்ற? பரவாயில்லனாவது சொல்றேன்ல, நீதான் நல்லா இல்லன்னு சொன்னா திட்டுறியே. சரி, சாப்பாடு எடுத்து வைங்க. நல்லாதான் இருக்கும். பேச சொல்றேன். பாத்து பாத்து எடுத்துட்டு போங்க. என்னங்க, இந்த சாம்பார் எடுத்து வைங்க. அண்ணி, என்ன அண்ணி இது? மணி 11 ஆக போகுது. நீங்க போய் கிச்சன் எப்ப விடுவீங்கன்னு கேளுங்க, இல்லன்னா அவங்க விடவே மாட்டாங்க. ஏன் சித்தி தயங்குற? போய் கேளு சித்தி. போங்க அண்ணி. காலை 11 மணி. அங்கே நில்லு. என்ன விஷயம்? இல்லக்கா, சமைக்கிறதுக்காக தான் வந்த. இப்ப என்ன? நீ வந்து இங்க சமைக்கணும். நல்லா சமைச்சு மாமா மனசுல இடம் பிடிக்கணும், அதானே? அப்படிலாம் இல்லக்கா, மாமா சொன்னாருன்னு தான் வந்தேன். வேணானா விட்டுருங்க, நான் போட்டிக்கே வரல. நான் இதுல இருந்து ஒதுங்கிக்கிறேன். ஓ, உனக்கு அவ்வளவு பெரிய மனசாமா? நீ என் கூட சரி சமானமா போட்டி போடுவ, அதுக்கப்புறம் நீயே விட்டு கொடுப்ப. அதனால நான் போட்டி இல்லாம ஜெயிக்கணுமா? இங்க பாரு, நான் ஒன்னும் பயந்து பின் வாங்குற ஆள் இல்ல. நான் உன் கூட போட்டி போட்டு உன்னை ஜெயிச்சு காமிக்கிறேன். அத விட்டுட்டு இந்த விட்டு கொடுத்து ஜெயிக்க வைக்கிற வேலை எல்லாம் எனக்கு பிடிக்காது. இப்ப என்ன, உனக்கு சமையல் ரூம் தானே வேணும்? இன்னும் அப்பளம் வடை பாயசம் எல்லாம் சமைக்க வேண்டியிருக்கு. எனக்கு 1 மணி நேரம் ஆகும். கிளம்பு. என்னாச்சு அண்ணி? இல்ல, நான் போட்டிக்கு வரேன்னு சொன்னாலும் திட்டுறாங்க, வரலன்னு சொன்னாலும் திட்டுறாங்க. நான் என்ன பண்றது? கிச்சனை விட இன்னும் 1 மணி நேரம் ஆகும்னு சொல்லிட்டாங்க. அண்ணி, ஒரு ஐடியா. நமக்கு எப்ப கிச்சன் கிடைச்சாலும் டக்கு டக்குன்னு வேலை முடிச்சாகணும். அதனால முதல்ல தேவையான காய்கறி எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம். நல்ல ஐடியா ஜனனி. இது எங்க இருந்தது? பூஜை ரூம்ல இருந்தது. நமக்காகவே கிடைச்சிருக்கு. நானும் ஏதாவது வேலை பார்க்கட்டுமா? நீ ஒரு வேலையும் செய்ய வேண்டாம், நாங்க வேலை செய்யறத பார்த்தா போதும். நானு இந்த கருவேப்பிலைய உருவி வைக்கிறேன். பண்ணு. ஜெயஸ்ரீ, அந்த வெண்ணிலா என்ன பண்றான்னு பாத்துட்டு வா. போ. போ.
ஏய் ஸ்வேதா, அந்த வெண்ணிலா காய்கறி எல்லாம் கட் பண்ணிட்டு இருக்காடி. ஓஹோ, கிச்சன்ல நாம இடம் குடுக்கலன்னதும் பாதி வேலையை அங்கேயே வச்சு முடிச்சிடலான்னு பாக்குறாளா? வரட்டும், கடைசியா சமைக்க இங்க தானே வந்தாகணும். அப்போ வச்சுக்கலாம். சூடா இருக்கு, பாத்து குடிங்க. பாத்து பாத்து பாத்து, சூடா இருக்கு. கவனமா எரியுது. என்ன ஸ்வேதா இப்படி பண்ணிட்ட? பாத்திரத்தை பார்த்து எடுத்துட்டு வரது இல்லையா? இப்ப பாரு, ரசம் எல்லாம் கொட்டிடுச்சு. இப்ப என்ன பண்றது? இது கொட்டிட்டா என்ன? நான் வேற ரசம் வைக்கிறேன் இப்போ. ஏய் நிஷா, நீ புளியக்கற. ஏய் ஸ்ரீ, அதை தொடச்சிடு. ஸ்வேதா, நீ பண்ற ஒவ்வொரு காரியமும் என் வயித்துல புளிய கரைக்குது. மணி என்ன ஆகுதுன்னு தெரியுமா உனக்கு? 11:30 மணி ஆகுது. ஸ்வேதாக்கா, இங்க பாருமா, நான் இன்னும் ஏகப்பட்ட ஐட்டம் பண்ண வேண்டியிருக்கு. ரசம் வேற கொட்டிடுச்சு, திரும்ப வைக்கணும். நீ ஒண்ணு பண்ணு, போயிட்டு ஒரு 12 o'clock வா போ. என்ன ஸ்வேதாக்கா, 12 மணிக்கு நான் கிச்சனுக்கு வந்தா மாமா 1 மணிக்கு சாப்பிட வந்துருவாரு. 1 மணி நேரத்துக்குள்ள நான் எப்படி எல்லாத்தையும் சமைக்க முடியும் ஸ்வேதாக்கா? பண்ணலாம், ஏன் முடியாது? நீங்கதான் பெரிய கிச்சன் கில்லாடியாச்சே. ஊர் பூரா உன்னை பத்தி தான் பேசுறாங்க. ஓ, சமையல் 8 ஊருக்கும் மணக்கும்னு சொல்றாங்க. 1 மணி நேரம் வேண்டாமா? நீ சமைக்க 10 நிமிஷமே போதுங்கிறாங்க. நீ என்னடானா என்கிட்ட வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்க? போங்க போ. இதெல்லாம் உனக்கு பண்ண தெரியுமா? கரெக்டா இருக்கும் நினைக்கிறேன். பாத்தீங்களாடி, அவ முகம் போன லட்சணத்தை பாத்தீங்களா? இவள கிச்சனுக்கும் ஹாலுக்கும் அலைய வைக்க போறேன். இவ எப்படி சமைக்க போறான்னு பாக்குறேன். என்னாச்சு நீ? இல்ல, 12 மணிக்கு தான் கிச்சனை தர முடியும்னு சொல்லிட்டாங்க. அதுக்குள்ள எப்படி நம்மளால சாப்பாடு பண்ண முடியும்? ரொம்ப டைம் ஆயிடும். அண்ணி, எனக்கு இன்னொரு ஐடியா தோணுது. வாங்க எங்க? வாங்க சொல்றேன். சீக்கிரம் வாங்க அண்ணி. இங்க நாம என்ன பண்ண போறோம்? இங்க எதுக்கு கூட்டிட்டு வந்த? சொல்றேன் இருங்க. ருத்ரா வா. எப்படி அண்ணி? அது சூப்பரா? சரி, அடுப்பெல்லாம் ரெடி பண்ணா மட்டும் போதுமா? சமைக்கிறதுக்கு பாத்திரம் வேணுமே. பாத்திரம் எல்லாம் உள்ள எல்லாம் மாட்டிட்டு இருக்கு. கொஞ்சம் அங்க பாருங்க. பாத்தீங்களா, இன்னைக்கு
அந்த பானையில தான் நம்ம சமையல் பண்ண போறோம். கொஞ்சம் இங்க பாருங்க. இதுதான் இன்னைக்கு நம்மளோட மிக்ஸி. அங்க பாருங்க. அதுதான் இன்னைக்கு நம்மளோட கிரைண்டர். இதுக்கு கரண்ட் எல்லாம் தேவையில்லை, கையாலேயே அரைச்சிடலாம். சும்மா மணக்கிற சமையல் நொட்டியில ரெடி ஆயிரும். இது பாரம்பரிய சமையல். பாரம்பரிய சமையல்ங்கிறது நாக்குக்கு ருசி மட்டும் இல்ல, உடம்புக்கும் நல்லது தெரியுமா? இப்படித்தான் இன்னைக்கு நீங்க சமைச்சு அண்ணனை இம்ப்ரெஸ் பண்ண போறீங்க. கொஞ்சம் பொறுங்க, நம்ம போய் பானை எடுத்துட்டு வந்துடலாம். சரி. ருத்ராவா. அம்மா, பொண்ணாச்சியம்மா, சமையலெல்லாம் நல்லபடியா வரணும். என்னடி இது? பருப்புல ஏதாவது செய்வேன்னு பார்த்தா கருப்பா ஏதோ செஞ்சு வச்சிருக்க. என்னன்னு தெரியல, நானும் ரெடி ஆகும்னு பார்த்தா இப்படி கருப்பா வந்துருச்சு. இத கழுவுறதுக்கே ஒரு வாரம் ஆகுமே. ஸ்மெல்லு வேற. ஏய், அந்த வெண்ணிலா ஏதோ பண்றாடி, போய் என்னன்னு பாத்துட்டு வாப்போம். அத்தை, நாம் தான் ஜெயிக்கணும். ஏய் ஸ்வேதா, அவங்க வீட்டுக்கு பின்னாடி சமையல் கச்சேரியே பண்றாங்கடி. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சமையல் கட்டு கொடுங்க அது இதுன்னு பணிவா பேசினா, ஆனா இப்போ என்ன ஜெயிக்கிறதுல குறியா இருக்கான்னு கண் கூட தெரியுது. அப்படி இல்லனா பின்னாடி போய் சமைப்பாள அவ? அவளுக்கு எவ்வளவு திமிரு இருந்தா இப்படி பண்ணுவா? இதோ பாரு ஸ்வேதா, நீயா தானே நாங்க 2 பேர் சமைக்கிறோம். நாங்க சமைக்கிறத சாப்பிட்டு பார்த்துட்டு யார் சாப்பாடு நல்லா இருக்கு போட்டியாவே வச்சுக்கலான்னு வாயை கொடுத்து மாட்டிக்கிட்ட. இப்ப நீயே கோவப்பட்டா என்ன பண்றது? இதெல்லாம் உனக்கு தேவையா? ஆமா, தேவைதான். மாமா எனக்கு தேவைதான். என் மாமா எனக்கு கிடைக்கணும்னா நான் என்ன வேணாலும் செய்வேன், புரியுதா? இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற வசதியை வச்சு நம்ம எவ்வளவு ஐட்டம் பண்ணிருக்கோம். அவ கொல்லையில இருக்கிற சுள்ளிய வச்சு எரிச்சு என்ன பண்ண முடியும்? எதுவும் பண்ணிட முடியாது. சொதப்பதான் போறா, பாத்துக்கோ. நீ கவலைப்படாத. பாத்து. சித்தி, வெந்துச்சு. ஏ பாத்துடி. ஏ தள்ளி வை. ஏ இருங்கடி, அவ
அவ என்னதான் பண்றான்னு நான் பாத்துட்டு வரேன். ஆ? அத்தா ரெடி ஆச்சா? ரெடி ஆயிட்டே இருக்கு. சீக்கிரம் அத்தா. கொஞ்சம் சீக்கிரமா பண்ணுங்க. போட்டியில நாம தான் ஜெயிக்கணும். இங்க அடுப்போட சேர்ந்து இன்னொரு ஆளுக்கு உள்ளுக்குள்ளேயும் புகையுது. யார சொல்ற? அதுவா, புகையிறவங்களுக்கு நல்லாவே தெரியும். குட்டிச்சாத்தான் என்ன பத்தி ஜாடியா பேசுற? நீ மட்டும் என் கையில மாட்டு, உன்னை வச்சு அப்படியே வறுத்துற. மதியம் 12 மணி. எஸ், என்னடி பின்னாடி என்ன கூத்து நடக்கு தெரியுமா? என்னது? இன்னும் கால்வாசி சமையல் கூட முடியல, ஆனா நாம எல்லாம் ஆல்மோஸ்ட் ரெடியா இருக்கு. பாத்திரம் எடுங்க, எல்லாத்தையும் ரெடி பண்ணலாம். அவங்க வரத்துக்குள்ள மாமா வந்து சாப்பிட்டுடுவாரு. அதுக்கப்புறம் அவங்க வந்தாலும் வேஸ்ட். எப்படி ஐடியா? சூப்பர். சரி, இப்போ ப்ளீஸ் எல்லாரும் என் சாப்பாடு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்து சொல்லணும். ஓகே? ஏய், என்னடி சொல்லி வச்ச மாதிரி எல்லார் மூஞ்சியும் ஒரு மாதிரியா இருக்கு? எப்படிதான் இருக்கு? இங்க பாரு ஸ்வேதா, நீ என்ன திட்டினாலும் சரி, சாதம் குழஞ்சு போய் கஞ்சியா இருக்கு. சாம்பார் காரமா இருக்குடி. பொரியல் கேவலமா இருக்கு. ஆமாடி, ஒரே உப்பா இருக்கு. ஆ, கூட்டு கூட்டா? அது நீ கூட்டுன்னு சொன்னாதான் கூட்டுனே தெரியும். இதெல்லாம் சாப்பிட்டா உன் மாமா வீட்டை விட்டே ஓடிடுவாரு. அப்புறம் உன் இஷ்டம். ஐயோ, என்னடி இப்படி சொல்றீங்க? எவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்சோம். கஷ்டப்பட்டு செஞ்சது உண்மைதான், ஆனா எதுவுமே நல்லா வரலையே ஸ்வேதா. இப்போ என்ன பண்றது? ஒரு ஐடியா. என்ன? பக்கத்துல ஏதாவது ஒரு நல்ல ஹோட்டலா பார்த்து 10 சைவ சாப்பாடு ஆர்டர் கொடுத்துருவோம். உங்க மாமா சாப்பிட வர்றதுக்கு 1 மணி நேரம் ஆகும். நம்ம ஆர்டர் கொடுத்தோம்னா 1/2 hourல கொண்டு வந்துருவான். அந்த சாப்பாடை வாங்கி நம்ம வீட்டு பாத்திரங்களை ஃபில் பண்ணி வச்சிடலாம். மாமா வந்ததும் பரிமாறி அசத்திடலாம். எப்படி ஐடியா? சூப்பர். உடனே ஆர்டர் பண்ணினா. மெதுவா போ. ஹாய், நான் அக்ஷயா. நாங்க படூர்ல இருந்து கால் பண்றோம். எங்க அட்ரஸ் நம்பர் 1, 6th மெயின் ரோட், நியூ காலனி. ஒரு 10 வெஜிடேரியன் சாப்பாடு வேணும். ஆமா, சரி, ஓகே. டேஸ்ட் எல்லாம் பக்காவா இருக்கணும், சரியா? ஃப்ரெஷ் ஃபுட் வேணும். சாப்பாடை வீட்டுக்குள்ள எடுத்துட்டு வர வேண்டாம். கொஞ்சம் தூரம் வந்துட்டு எனக்கு கால் பண்ணுங்க, நானே வந்து வாங்கிக்கிறேன். ஆமா, ஆர்டர் கன்ஃபார்ம் தானே? தேங்க்யூ. சீக்கிரமா வந்துருங்க. தேங்க்யூ. ஓகே. ஏய் ஸ்வேதா, இன்னும் 1/2 hourல சாப்பாடு வந்துரும். மாமாக்கு பரிமாறி அசத்திடலாம். சூப்பர்.